திரு ஜீவசாகப், திமுகவுடைய வாக்குகளை தான் அதிகமாக திரு விஜய் பிரிப்பார். அதிமுகவுக்கு எந்த சேதாரமும் விஜயால் இல்லை அப்படின்னு திரு தினகரன் குறிப்பிடுகிறார். ரொம்ப முக்கியமாக விஜயகாந்த் ஏற்படுத்திய பாதிப்பை விட தாக்கத்தை விட திரு விஜயின் வருகை அதிக தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றார். திரு சாமிநாதன் அது கள யதார்த்தம்னு சொல்றார். உண்மையிலேயே கள யதார்த்தம் அப்படிதான் இருக்கா? கள யதார்த்தம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க கொஞ்சம் நாள் இருக்குது. ஆனால் விஜய்க்கு ஒரு கூட்டம் வருது. இந்த மாதிரியான ஒரு கூட்டம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரு பிரமிப்பு ஏற்படுத்துது. ஒரு பெரிய ஒரு அலை இருக்குது, ஒரு சுனாமி மாதிரி இவங்க வராங்க அப்படிங்கிற அந்த தாக்கத்திலேருந்து எல்லாருமே கருத்து சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் டிடிவி அவர்கள் உங்களுக்கு கொடுத்த பேட்டியில் இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், அமமுக இப்போ அவங்க கூட்டணி சேர்ந்து ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு கொடுக்கும்போது அவர் எதற்காக விஜயை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல அவர் பேசியிருக்க வேண்டியது, எங்களுடைய கூட்டணி தலைவர் எடப்பாடி, நாங்கள் தான் முதலமைச்சராக போகிறோம், திமுக கூட்டணி ஒன்றும் இல்லாமல் போக போகுது, இப்படி தானே அவர் பேசணும். இவர் எதற்காக விஜயகாந்த் ஒப்பீடு, இது இவ்வளோ குளோரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடையது. அது திமுக வாக்குகளை பிரிக்கிறாரு, அதனால திமுகவுக்கு பாதகம், அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கான சாதகமான சூழல் இருக்கு அப்படி சொல்லலாம். அதாவது பார்க்கலாம், இதை எப்படி அணுகி இருக்கணும்னா, திமுக அதிமுக மாதிரி கட்சிகள் எப்போதும் இந்த மாதிரி வர கட்சிகளை ரொம்ப ஒரு இடதுபுறத்தில் தள்ளக்கூடிய வகையில் தான் அணுகியிருக்கிறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை. 96 வைகோ வரும்போது திமுக உடைத்து கொண்டு வைகோ வர்றாருன்னா அது அதிமுகவுக்கு சாதகம் தானேன்னு ஒரு செய்தியாளர் கேட்கும்போது ஜெயலலிதா அம்மையார் சொல்கிறாங்க, எனக்கு போட்டி கருணாநிதி மட்டும்தான். அவங்க நினச்சிருந்தா அந்த நேரத்தில் வைகோ ஸ்டிமுலேட் பண்ணிக்கலாம், அவங்க திமுக ஓட் பேங்க் பிரியுதுன்னு. அவங்க அப்படி சொல்லலை. அவங்க அதில் தெளிவாக இருந்தாங்க. இங்கே பாருங்கள், தமிழ்நாடுனா 2 தான், நான் கலைஞர் 2 பேர் தான் போட்டிங்கிறதுல தெளிவாக இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயம் சலசலப்புக்கெல்லாம் அவங்க ஒரு விஷயமாகவே அதை பார்க்கல. ஆனால் இன்றைக்கி விஜய் வந்த உடனே இவங்க எதுவும் விஜயகாந்த் இங்கே தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லையே. அதாவது அவர் ஒரு தனித்து கூட்டணி இல்லாமல் ஒரு 8 விழுக்காடு வாங்கினாரு, மக்களவையில் 10 விழுக்காடு வாங்கினாருங்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுதே ஒழிய, அதுக்கு அடுத்து அவங்க ஒன்றும் பண்ணலையே. அதுக்கப்புறம் கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவரானாரு, அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. அதுதான் விஜயகாந்தோட ஒப்பிடுமே அதுதான். இப்போ விஜயகாந்தோட இவங்க ஒப்பிடுறாங்க. ஆனால் 2க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதா பார்க்குறேன். விஜயகாந்த் என்னதான் இருந்தாலும் சினிமாலேருந்து வந்தாலும் ஒரு கட்டமைப்போடு தான் வந்தார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 92 93 அந்த கான்செப்டை திட்டமிட்டு உருவாக்கி தனது படங்களை அரசியல் படங்களாக ஒரு சமுதாயத்தில் ஒரு ஒழுக்கமாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பிஎன்சி சென்டர், கிராமம், பெண்கள் இவங்களை குறி வச்சு அவர் 8 விழுக்காடு வாங்கினார். ஆனால் விஜய்கிட்ட அப்படி ஒரு டார்கெட், அப்படி ஒரு ஒழுங்கு இருக்கிற மாதிரி தெரியல. அவர் முழுக்க ஒரு சினிமாக்காரராக இருந்து திடீர்னு அரசியலில் குதிச்சிருக்காரு. விஜயகாந்த் அப்படி குதிக்கலை. அவர்கிட்ட ஒரு நேர்த்தியான பாதை இருந்தது. அரசியலில் டைரக்டாக இல்லைனாலுமே எல்லா படத்துலையும் கொடியை காமிக்கிறது, மோதிரத்தை காமிக்கிறது, கட்சி கொடிகளை கட்டுவதுன்னு 2006 எலெக்ஷனுக்கு 93 விதை போட்டுக்கிட்டு வந்தார். பாமகவை திட்டமிட்டு அடிக்கணுங்கிறத வாஞ்சிநாதன் படத்துலேருந்தே அடிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் பாமகவை தான் டார்கெட் பண்ணி எல்லா படத்துலையும் பேசுவார். குறிப்பாக சாதி கட்சிகளை விமர்சனம் பண்ணி வல்லரசு நரசிம்மாலாம் அப்போல்லாம் அவர் அரசியலுக்கே வரலையே. 2000 தானே, 2006 வரப்போகிற எலெக்ஷனுக்கு அதுக்கு முன்னாடி இருந்தே தன்னோட டார்கெட் யாருன்னு பண்ணார். கரெக்டாக வட தமிழகத்தில் போய் நின்னார். பாமகவை தொடர்ந்து அடித்தார், அதே மாதிரி வட தமிழகத்தில் நின்னார். ஆனால் திரு விஜயகாந்த் 2006 வாங்கின 8.4% விழுக்காடு வாக்குகள்னால திமுக பெரும்பான்மை பலத்தோடு வராமல் போவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஒரு மைனாரிட்டி அரசுன்னு மீண்டும் மீண்டும் திருமிகு ஜெயலலிதா பேசுவதற்கான ஒரு சூழல் கண்டிப்பா விஜயகாந்த் ஏற்படுத்தினாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுகவும் அது காலி செஞ்சது. ரெண்டு கட்சியிலும் இருந்தே ஓரளவுக்கு சரிசமா அது பிரித்தது தான் நம்ம பார்க்கணும். ஒப்பீட்டளவில் யாருக்கு பாதிப்பு அதிகம்? விஜயகாந்த் வரவால 2006 திமுகவுக்கா அதிமுக? மதிமுகவுக்கு பெரிய லெவல் அடி விழுந்தது. மதிமுக கட்சியா பாத்தீங்கன்னா மதிமுக சவுத்துல அடி வாங்குச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் பெரிய லெவல் அடி வாங்குச்சு. மதிமுக அதிமுக கூட்டணியில் இருந்தது, அதுக்கும் அடி. அப்புறம் பாமக விடுதலை சிறுத்தைகள் அந்த நேரத்தில் மிகப்பெரிய அடியா இருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாமக அந்த 2006 உங்களுக்குலாம் தெரியும், பாமக இருக்கிற கூட்டணி தான் ஜெயிக்கும். பாமகவோட ஒரு கூட்டணி வச்சுட்டா திமுகவோ அதிமுகவோ, இப்போதானே திமுகவில் இருந்தார், அதுக்குள்ளேயே அதிமுகவாங்க. பாமக ஆனால் வெற்றி தான், அது மக்களவையோ சட்டமன்றமோ. இந்த நிலையை உடைச்சவர் விஜயகாந்த் தாங்க. அந்த கோபம்லாம் இன்னும் பாமகவுக்கு இல்லாமலாம் இருக்காது கடைசியாக. ஏன்னா 2006 அப்புறம் தான் பாமகவுக்கு தோல்வியே வருது. வட தமிழகத்துல உங்க ஓட் பேங்கை பிரிக்க ஒருத்தர் வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்தோன்னா அரசியல்வாதிகளும் பாமகக்கான இடத்தை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாமக இருந்தாதான் ஜெயிக்குங்கிறது போய் என நிலை வந்தது. ஸோ வட தமிழகத்தில் பாமகவை கணிசமாக குறைச்சாரு. விடுதலை சிறுத்தைகள் ஓட்டும் பெரிய லெவலில் கணிசமாக குறைஞ்சது. திருமாவளவன் அவர்களே வருத்தத்தோடு சொன்னார், என் பின்னாடி ஏன்பா கூட்டுறீங்க, நான் என்ன சினிமாவில் நடித்தேனா, கதாநாயகியோட கட்டி பிடிச்சி ஆடினேனா, என் பின்னாடி ஏன் வரீங்க, போங்க சினிமாக்காரங்க பின்னாடியே போங்கன்னு திரும்ப ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு மீட்டிங்லலாம் பேசினார்.
அவர் இத்தனைக்கு சொன்னார், ராமதாஸ் பக்கம் வன்னியர் போனா கூட பரவாயில்ல, வன்னியர்களும் அவங்க பக்கம் போறீங்க, பறையர்களும் விஜயகாந்த் நடிகர் பக்கம் தானே போறீங்கன்னு வேதனைப்பட்டார். அப்போ ஓட் பேங்க் வைகோ, அது வைகோ உடஞ்சது ஏன்னு உங்களுக்கு தெரியும். சாதி ரீதியான ஓட்டுகள் வைகோக்கு போயிட்டு இருந்தது, உடஞ்சிச்சு. எந்த அளவுக்குன்னா ஜெயலலிதா அம்மையாரே விஜயகாந்த் வந்துட்டார்ல, இனி வைகோலாம் வேணாங்கிற முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு விஜயகாந்த் வந்து அந்த ஓட் பேங்கை வந்து பிரிச்சாங்க. அப்புறம் பாமக ஓட் பேங்க் பெரிய அளவு பிரிஞ்சு விசிகா, ஏடிஎம்கே ஓட் பேங்க்லையும் வந்து உங்களுக்கு பழைய, அதாவது ஜெயலலிதா மீது அதிருப்தி கொண்ட பழைய எம்ஜிஆர் ரசிகர்கள் ஓட்டுகள் விஜயகாந்துக்கு வந்தது. ஏன்னா அவர் வந்து குறி வச்சதே எம்ஜிஆர் ஓட்டுகளை தான். கரெக்டா அந்த ஜானி எம்ஜிஆர் இருந்து வேன் வாங்கினாரு, பிரச்சார வாகனத்தை வாங்க, கருப்பு எம்ஜிஆர் பேசிட்டு ஒரு ஆன்டி ஜெயலலிதாவை 20 வருஷமா பேசிட்டு இருந்தார். இப்போ ஏழை ஜாதி படத்துலலாம் ஜானகியை தோக்கடிச்சிட்டிங்களேன்னு ஒரு டயலாக் வச்சிருப்பாரு. அது நடந்து கொண்டு இருக்குது ஜெயலலிதா ஆட்சி. அப்போ ஜானகியை தோக்கடிச்சிட்டிங்களா என்ன அர்த்தம்? ஜெயலலிதாவை ஏன்டா ஜெயிக்க வச்சிங்கிறது அந்த வசனத்தோட அர்த்தம். லியாகத் அலிகார் எழுதின வசனம் தான் அது. அப்போ ஜெயலலிதா ஆட்சியிலேயே ஏன் இந்த அம்மா கொண்டு வந்தீங்கன்னா, அந்த படத்திலேயே ஒரு பெண் அரசியல்வாதி ஆடம்பரமா இருக்கிற மாதிரி சினிமாலேருந்து வந்த மாதிரிலாம் காட்சிகள் வச்சிருப்பாரு ஏழை ஜாதியில். ஸோ ஆன்டி ஜெயலலிதா, ஏடிஎம்கேக்குள்ள இருந்த ஒரு ஆன்டி ஜெயலலிதா, அந்த கான்செப்டையும் அவர் கேப்சர் பண்ணார். அப்படியே ஒப்பிடுங்க, 2006 இருந்து இப்போ 2026 ஒப்பிட்டோம்னா இன்றைய தினம் விஜயகாந்த் விஜய்னு ஒப்பீடு திரு தினகரன் மதிப்பீட்டில் எப்படி இருக்கப்போ யாருடைய வாக்கு அதிகமா சேதாரத்துக்கு? விஜயை பொறுத்தவரையும் விஜயகாந்த் வந்து நம்ம ஆட்சிக்கு வரணுங்கிற எண்ணம் இருந்ததே ஒழிய பர்டிகுலரா ஒரு கட்சியை காலி செய்யறது நோக்கம் கிடையாது. இந்த 2 கட்சியும் சரியில்லை, நான் வரேன் அப்படிங்கிற நோக்கம். மாற்று இவர்கிட்ட அந்த மாதிரியான பேச்சு இல்லையே. மாற்று தானே. மாற்றுன்னு சொன்னாலுமே இவருடைய கான்செப்ட் எல்லாமே வந்து விஜயகாந்த் மாதிரி போல்டா இல்லை. விஜயகாந்த் மக்கள்கிட்ட இறங்கினாரு, என்னை பார்த்து குடிகாரன்னு சொல்றீங்களா, நீங்களா ஊத்தி கொடுத்தீங்கன்னு ஜெயலலிதா பார்த்து கேள்வி கேட்டாரு. என்ன வாரிசு அரசியல் பண்றீங்களான்னு கலைஞரை பார்த்து கேட்டார். 2 பேரையுமே அவர் அப்படி கான்செப்ட்ல இருந்து தான் அவர் கொண்டு வந்தார். விஜய்கிட்ட அப்படி ஒரு கான்செப்ட் இல்லையே. விஜய்கிட்ட வந்து ஒரு ப்ரோவோக் பண்ணி விடுகிற கான்செப்ட் தானே இருக்கு. ஸ்டாலின் அன்கில் இருந்து அந்த வே ஆஃப் பேட்டர்னே ஒரு பொலிட்டிக்கல் பேட்டர்ன் இல்லை, ஒரு லும்பன் பேட்டர்ன். ஒரு உதிரிகளை சின்ன பசங்களை தூண்டி விடுற அந்த கான்செப்ட் தான் இருக்கு. ஆதவர்ஜுனா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அவங்க 2 பேர்ட்டையுமே விஜயகாந்த்கிட்ட அவருடைய கான்செப்டே கரெக்டாக பிரிஞ்சிச்சு. இவர்கிட்ட எப்படி பிரியுங்கிறது இதுவரையும் கணிக்க முடியல. ஆனாலும் நான் சொல்றேன், திமுக எதிர்ப்பு, திமுக வெறுப்பு, திமுக மீதான வன்மம் கொண்ட கூட்டம் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு. அந்த ஓட் பேங்கை அப்படியே வாங்க போறார். ஒரு பெரிய அரசியலற்ற கூட்டம். அந்த பசங்கள்லாம் பேசுறத பார்க்கும்போது அவன் ஜென்மத்துக்கும் திமுக கம்யூனிஸ்டுகளுக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்கவே மாட்டாங்க. அவங்க முழுக்க இந்த மாதிரி எம்ஜிஆர், சீமானு, விஜயகாந்த் இந்த மாதிரியான ஆட்களுக்கு ஓட்டு போட்டவர்கள்னு ஒரு கூட்டம் உண்டு தமிழ்நாட்டில் என்னைக்குமே. அவங்க என்னைக்குமே திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அதனால திமுகவுக்கு பாதிப்பு இல்லை, பெரிய லெவல்ல பாதிப்பு வராது. இப்போ இவங்க அந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு திமுகவுக்கு ஒரு பாரம்பரியமா ஓட்டு போடுறவன் வந்து விஜய்க்கு போடுவாரான்னு பாத்தீங்கன்னா அது கணிசமா குறையும். இப்போ இந்த லிஸ்ட்ல நீங்க சொன்ன திமுக இடதுசாரிகள் லிஸ்ட்ல ஏடிஎம்கே வைக்கிறீங்களா, வைக்க மாட்டீங்களா? ஏடிஎம்கே ஓட் பேங்க் போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காரணம் அவங்க கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது, கட்சி உடஞ்சிருக்கிறது. அந்த கட்சிக்கு வந்து வந்து ஒரு சாதி அடையாளம் இல்லாத கட்சி அதிமுக. இன்னைக்கு ரொம்ப வெளிப்படையாக இது கவுண்டர், இவர் கவுண்டர் தலைமை, இது முக்குளத்தோர் தலைமைங்கிற மாதிரி உடஞ்சிருக்குல்ல. அப்போ அந்த வீட்டு பிள்ளைங்களுடைய குழந்தைங்க வந்து இயல்பாகவே நம்ம ஏன் வேற யாரையும் பார்க்கணும், அவன் கருணாநிதிக்கு போட மாட்டான், இப்படி கருணாநிதி வேணாம் எனக்கு திமுக வெறுப்பில் இருக்கிறான், அவன் அப்படியே விஜய்க்கு போடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த நேரத்தில் அதிகம். ஸ்ட்ரென்த் ஆகலை. ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆயிருந்தா அவங்க கொஞ்சம் பலவீனமா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு வருது, திமுக எதிர்க்கணும், ஏடிஎம்கே வரணும். ஆனால் ஏடிஎம்கே வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ விஜய்க்கு போடக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ அதிமுகவுக்கு பாரம்பரியமாக வாக்களித்தவர்கள் அந்த வீட்டு பிள்ளைங்கள்லாம் விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்கு. அதுலேயும் ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவ்வளோ மீறி, ரெட்டலையை மீறி எம்ஜிஆர் கட்சிங்கிற கான்செப்டை தாண்டி போடுவாங்களான்னு தெரியல. இருந்தாலும் இப்போதைக்கு எடப்பாடி பிடிக்கல, ஒரு மாதிரி உடஞ்சிருக்கு அப்படிங்கிறவங்க திமுகவுக்கு போடவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் போகலாம். இப்படிதான் அந்த ஓட் பேட்டர்ன் போகும். ஓகே.